வெல்கம். ஒவ்வொரு தொழிலாளிக்கும் அவர்களது அடிப்படை உரிமைகள் என்ன, சட்டங்கள் என்ன, நிறுவனங்கள் அவர்களுக்கு செய்து தர வேண்டிய அடிப்படை வசதிகள் என்னென்ன என்பதை நன்கு அறிந்து வைத்திருத்தல் அவசியம். எனவே தொழிலாளர் நலன் பற்றி அரசாங்கம் கூறும் தொழிலாளர் சட்டங்கள் என்னென்ன, குறைந்தபட்ச ஊதியம் என்றால் என்ன, வேலையிடத்தில் பாதுகாப்பு எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் விரிவாக பார்க்க போகிறோம். நான் வெங்கடேஷ். லெட்ஸ் பிகின். தொழிலாளர் நலன் என்பது ஒவ்வொரு நிறுவனமும் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான அம்சமாகும். நிறுவனம் பெரியதாக இருந்தாலும் சிறியதாக இருந்தாலும் ஒவ்வொரு தொழிலாளிக்கும் அடிப்படை வசதிகள் மற்றும் பாதுகாப்பான பணிச்சூழல் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அரசாங்கம் கூறுகிறது. ஒரு தொழிலாளி தனது வேலையிடத்தில் பாதுகாப்பாகவும் மரியாதையாகவும் நியாயமான ஊதியத்துடன் பணிபுரியும் உரிமையை இது குறிக்கிறது. தொழிற்சாலைகள் சட்டம் 1948, ஊதியம் வழங்குதல் சட்டம் 1936, குறைந்தபட்ச ஊதிய சட்டம் 1948, போனஸ் செலுத்தும் சட்டம் 1965, ஊழியர்கள் மாநில காப்பீட்டு சட்டம் 1948, ஊழியர்கள் வருங்கால வைப்பு நிதி மற்றும் இதர விதிகள் சட்டம் 1952, மகப்பேறு நன்மை சட்டம் 1961, தொழில்துறை வேலைவாய்ப்பு நிலையான உத்தரவுகள் சட்டம் 1946, தொழில் தகராறு சட்டம் 1947, ஒப்பந்த தொழிலாளர் ஒழுங்குமுறை மற்றும் ஒழிப்பு சட்டம் 1970, சம ஊதிய சட்டம் 1976, கொத்தடிமை தொழிலாளர் முறை ஒழிப்பு சட்டம் 1976, மாநிலங்களுக்கு இடையேயான புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பு மற்றும் நிபந்தனைகள் ஒழுங்குபடுத்துதல் சட்டம் 1979, தொழிலாளர் நல நிதி சட்டங்கள் திருத்தம் சட்டம் 1987, தொழில்கள் வளர்ச்சி மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் 1951, தொழிலாளர் இழப்பீடு சட்டம் 1923, பயிற்சியாளர் சட்டம் 1961, தொழிலாளர் நலன் சட்டம் 1946, தொழில் பாதுகாப்பு சுகாதாரம் மற்றும் வேலை நிலைமைகள் சட்டம் 1984, குழந்தை தொழிலாளர் தடை சட்டம் 1986. விபத்துக்கள் ஏற்படாமல் தடுக்க PPE வழங்க வேண்டும். சம்பளம் ஒவ்வொரு மாதமும் 7ஆம் தேதிக்கு முன் வழங்கப்பட வேண்டும். மகப்பேறு விடுப்பு பெண்கள் தங்கள் குழந்தை பிறப்பதற்கு முன்பு மற்றும் குழந்தை பிறந்த பின்னர் 12 மாத காலத்திற்கு ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு எடுக்கலாம். நோய் விடுப்பு வருடத்திற்கு 7 நாட்கள், தற்செயல் விடுப்பு வருடத்திற்கு 10 நாட்கள். அனைத்து தொழிலாளர்களுக்கும் தலா 20 வேலை நாட்களுக்கு ஒரு நாள் என்ற விகிதாச்சார அடிப்படையில் ஈட்டிய விடுப்பு வழங்கப்படும். ஓய்வூதியம் சமூக பாதுகாப்பு திட்டமான EPF கணக்கில் தொடர்ந்து பணம் செலுத்தி வந்தால் ஓய்வு காலத்தில் தொழிலாளிக்கு ஒரு நிலையான ஓய்வூதிய வருமானத்தை EPF உறுதி செய்யும். வருங்கால தேவைகளான குழந்தைகளின் கல்வி, திருமணம் போன்ற பெரிய செலவுகளை சமாளிக்க இது உதவும். வேலை நேரம் நாளொன்றுக்கு 8 மணி நேரங்களுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். தொழிற்சாலைகள் சட்டம் 1948 படி மிக அவசர வேலைகளின் நிமித்தமும் பணியாளர் முழு சம்மதத்துடனும் மட்டுமே மிகை நேர வேலையை மேற்கொள்ள வேண்டும். அதுவும் மிகை நேர பணிக்கு இரட்டிப்பு ஊதியம் வழங்கப்பட வேண்டும். மேலும் மிகை நேர பணி என்பது தன்னார்வமானது. மிகை நேர பணி செய்ய வற்புறுத்துதல் கூடாது. கட்டாய தொழிலாளர்களும் இருக்கக்கூடாது. அதாவது தொழிலாளர்களின் முழு விருப்பத்தின் பெயரிலேயே வேலை கொடுக்க வேண்டும். வார வேலை நாட்கள் 6 நாட்கள் ஆகும். 7ஆம் நாள் கண்டிப்பாக விடுப்பு கொடுக்க வேண்டும். இடையில் ஏதேனும் பொது விடுமுறை வந்தால் ஊதியத்துடன் கூடிய விடுமுறை வழங்கப்பட வேண்டும். ஓய்வு நேரம் எந்த வேலை நேரமும் தேநீர் மற்றும் உணவு இடைவெளி இன்றி 5 மணி நேரத்தை தாண்டி செல்லக்கூடாது. விடுமுறைகள் தேசிய விடுமுறை நாட்கள் மற்றும் பண்டிகை விடுமுறைகள் என வருடத்திற்கு 9 தினங்கள் கொடுக்கப்பட வேண்டும். எடுத்துக்காட்டு: குடியரசு தினம், மே தினம், சுதந்திர தினம், காந்தி ஜெயந்தி, பொங்கல், தமிழ் புத்தாண்டு, ஆடிப்பெருக்கு, ஆயுத பூஜை, தீபாவளி. பாகுபாடு இன்மை பாலினம், இனம், மதம், சாதி, மொழி, பால், நிறம், ஊனம், அரசியல் சார்பு மற்றும் சங்க ஈடுபாடு அல்லது ஈடுபாடின்மை போன்றவற்றின் அடிப்படையில் எவ்வித பாகுபாடு பகைமை உணர்ச்சிகளையும் காட்டாமல் இருத்தல் அவசியம். தொழிற்சங்க உரிமைகள் தொழிற்சங்கங்களை உருவாக்கி அவற்றில் இணைந்து தங்கள் உரிமைகளை பாதுகாத்துக் கொள்ளும் உரிமை ஒவ்வொரு தொழிலாளிக்கும் உள்ளது. தொழிலாளர் நலனின் முக்கியத்துவம் உற்பத்தி திறன் அதிகரிப்பு, பாதுகாப்பான மற்றும் நல்ல வேலை சூழல் ஊழியர்களின் உற்பத்தி திறனை அதிகரிக்கிறது. தொழிலாளர் திருப்தி நியாயமான ஊதியம் மற்றும் நல்ல வேலை சூழல் ஊழியர்களின் திருப்தியை அதிகரிக்கிறது, பணி நீக்கத்தை குறைக்கிறது. சமூக நல்லிணக்கம் தொழிலாளர் நலன் சமூகத்தில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி சமூக பிரச்சனைகளை குறைக்கிறது. பொருளாதார வளர்ச்சி உற்பத்தி திறன் அதிகரிப்பு மற்றும் சமூக நல்லிணக்கம் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுகிறது. தொழிலாளர் நலனை மேம்படுத்துவதற்கான வழிகள்
சட்டங்களை நடைமுறைப்படுத்துதல். தொழிலாளர் நலன் சட்டங்களை கண்டிப்பாக நடைமுறைப்படுத்துதல் வேண்டும். தொழிற்சங்கங்களை வலுப்படுத்துதல். தொழிற்சங்கங்கள் தொழிலாளர்களின் குரலை அரசாங்கத்திடம் எடுத்துச் சொல்ல உதவுகின்றன. விழிப்புணர்வை ஏற்படுத்துதல். தொழிலாளர்களுக்கு இடையே தொழிலாளர் உரிமைகளை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் வேண்டும். சமூக பொறுப்புணர்வு. நிறுவனங்கள் சமூக பொறுப்புணர்வுடன் செயல்பட்டு தொழிலாளர்களின் நலனை மேம்படுத்த வேண்டும். தொழிலாளர்களுக்கு நிறுவனம் செய்து தர வேண்டிய அடிப்படை வசதிகள்: ஆரோக்கியமான காற்று சுழற்சி மற்றும் போதுமான வெளிச்சம், ரசாயனங்கள் அல்லது ஆபத்தான பொருட்களை கையாளும் பகுதிகளில் சிறப்பு பாதுகாப்பு நடவடிக்கைகள் வேண்டும். சுகாதார வசதிகள்: சுத்தமான குடிநீர், ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தனித்தனி கழிப்பறை வசதிகள் மற்றும் குளியல் வசதிகள் வேண்டும். சுகாதார உணவு உண்ணும் இடம் வேண்டும். சமூக பாதுகாப்பு: எதிர்பாராத நிகழ்வுகளுக்கு எதிராக மருத்துவ காப்பீட்டு உதவி மற்றும் அவசர காலங்களில் உதவி. புகார் தெரிவிக்கும் முறை: தொழிலாளர்கள் தங்கள் புகார்களை தெரிவிக்க ஒரு பாதுகாப்பான வழிமுறையை ஏற்படுத்த வேண்டும். புகார் பெட்டி என்பது ஊழியர்கள் தங்கள் கருத்துக்கள் மற்றும் புகார்களை எழுதி போடக்கூடிய ஒரு பாதுகாப்பான இடமாகும். இந்த பெட்டிகள் பொதுவாக அலுவலகங்களில் முக்கிய இடங்களில் வைக்கப்படும். இன்னும் சில குறிப்புகள்: எந்த ஒரு தொழிலாளிக்கும் வேலையில் சேர்ந்த அன்றே ஐடி கார்டு மற்றும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கப்பட வேண்டும். தினமும் அவர்கள் வருகையை அட்டெண்டன்ஸ் பதிவேடுகள் மூலமும் உள்ளே வரும் வெளியே செல்லும் நேரத்தை டைம் கார்டு கொண்டும் பதிவு செய்ய வேண்டும். ஊதியத்தின் கொடுக்கும் முன் பேஸ்லிப் தரப்பட வேண்டும். தொழிலாளியை வேலையை விட்டு நீக்குவதாக இருந்தால் ஒரு மாதத்திற்கு முன் எழுத்துப்பூர்வமாக நோட்டீஸ் கொடுக்க வேண்டும் அல்லது அதற்கு பதிலாக ஒரு மாத சம்பளம் வழங்க வேண்டும். போனஸ் வழங்குதல் சட்டம் 1965 படி குறைந்தபட்ச போனஸ் 8.33% கொடுக்கப்பட வேண்டும். பணிக்கொடை: ஒரு நிறுவனத்தில் 5 தொடர் ஆண்டு பணிக்கு பின் பணியிலிருந்து விடைபெறுவோருக்கு 1 வருடத்திற்கு 15 நாட்கள் என்ற விகிதத்தில் பணிக்கொடை வழங்கப்பட வேண்டும். முதலுதவி பெட்டி: அவசர கால சூழ்நிலைகளில் ஊழியர்கள் தங்களையும் மற்றவர்களையும் பாதுகாக்க தேவையான முதலுதவி பெட்டி வைத்திருத்தல் வேண்டும். முதலுதவி பயிற்சி பெற்றவர்கள் இருப்பது அவசியம். தீயணைப்பு கருவிகள்: தொழிற்சாலைகள் சட்டம் 1948 பிரிவு 38(1) படி தீ விபத்துகளை தடுப்பதற்கும் அவற்றை அணைப்பதற்கும் தேவையான தீயணைப்பு கருவிகளை வைத்திருத்தல் வேண்டும். தொழிலாளர்கள் தப்பிக்கும் வழிகளை நன்கு அறிந்திருப்பதையும் தீ நடைமுறை பயிற்சி பெற்றிருப்பதையும் வேண்டும். எந்த ஒரு நிறுவனத்திலும் குழந்தை தொழிலாளர்களை பணியமர்த்துதல் கூடாது. உலகளாவிய சமூக பொறுப்புணர்வு கொண்ட நிறுவனங்களின் கூட்டமைப்பான ETEயின் 9 முக்கிய கொள்கைகள் என்னவென்றால்: தொழிலாளர் சுரண்டலை ஒழித்தல், தொழிற்சங்க உரிமைகள் பாகுபாடு இல்லாமை, குழந்தை தொழிலாளர் தடை, கட்டாய தொழிலை ஒழித்தல், வேலை பாதுகாப்பு மற்றும் சுகாதாரம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, நியாயமான வணிக நடைமுறைகள், தொழிலாளர் நலன் மேம்பாடு. இத்துணை நேரம் பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி.